ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்நெட்ல இருக்க எவ்வளோ வீடியோ இருந்தோம், இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோவை கண்டிப்பா முழுசா பாருங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க முழுசா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் எப்படியாச்சும் உட்காந்து கண்டிப்பா பார்த்துருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அட்டென்ஷன் ஸ்பேன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேம் விளையாடிடலாம். இது வந்து எப்படின்னா, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ஒரு ரூம்குள்ள தனியா உட்காந்துட்டு ஒரு வாலையே பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம, மியூசிக் கேட்காம, எதையுமே பார்க்காம, ஜஸ்ட் ஒரு வால் மட்டும் பார்த்துட்டு எதுவுமே யோசிக்காம உட்காந்து பாருங்க. எவ்வளவு நேரம் உங்க மைண்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே போகணும்னு சொல்லுது, இல்ல இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. அண்ட் இது எவ்வளவு நேரத்துல நடக்குதுன்னு பாருங்க. அண்ட் அதை வச்சு சொல்லலாம் உங்க அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளவு கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ முழுசா கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணாம, கீழே இருக்க ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்காம, இல்ல இந்த வீடியோவே சின்ன ஸ்கிரீன்ல போட்டு யூடியூப் நீங்க ஸ்க்ரால் பண்ணாம, இந்த வீடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுதுன்னு பாருங்க. அண்ட் அதை வச்சு தெரியும் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அட்டென்ஷன் ஸ்பேன்னா உங்க மைண்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ண போற ஒர்க்கை ஃபோக்கஸா டிஸ்ட்ராக்ட் ஆகாம எவ்வளவு நேரம் பண்றீங்களோ அதை தான் உங்க அட்டென்ஷன் ஸ்பேன்னு சொல்றாங்க. இப்போ கரண்டா 2026ல அட்டென்ஷன் ஸ்பேன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்க எல்லாமே ரொம்ப இன்ஸ்டன்டா சீக்கிரமா ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு இருக்கு. பட் நம்ம ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ நான் ஏன் இந்த சோஷியல் மீடியாவும் கான்ஸ்டன்டான அல்காரிதம் ப்ராப்ளமும் அண்ட் நீங்க மல்டி டாஸ்க் பண்றது ஒரு ப்ராப்ளமா சொல்றேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்துட்டு கிராஃப் வழியா பார்க்கலாம். இந்த கிராஃப்ல இனிஷியலா இருக்கிற ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் பில்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வர ஒரு 20 to 40 minutes தான் உங்க ஃபோக்கஸ் பீக்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes உங்க ஃபோக்கஸோட லெவல் கம்மியாயிரும். இப்போ ஃபோக்கஸை பில்ட் பண்றதுக்கே ஒரு 5 to 10 minutes எடுக்க போகுது அப்படின்னா, உங்களை கான்ஸ்டன்டா டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி கண்டென்ட் இருந்தாலும், நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டே இருந்தாலும், நீங்க ஃபோக்கஸ் பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டாஸ்க்ல இருந்து வேற டாஸ்க் போயிருவீங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஃபோக்கஸ் பில்ட் பண்ற அந்த பேஸையே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாதா, மல்டி டாஸ்கிங் பண்ணவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். பட் அதை பத்தி நான் தெளிவா இந்த வீடியோ கடைசி வரப்ப சொல்றேன். இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயமும் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அண்ட் அது ரொம்ப லேட் ஆகல, நீங்க இப்போ கூட எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன சேஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பதிலா லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நேரம் இருக்கிற வீடியோ, மினிட்ஸ் கணக்கில் இருக்கிற வீடியோ பார்க்கலாம். அண்ட் இப்ப நீங்க கண்டிப்பா நினைக்கலாம், இல்ல நான் இதெல்லாம் பண்றேன், ஆனா எனக்கு எக்ஸாம் வரப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நைட் ஃபுல்லா உட்காந்து படிச்சு எப்படியா முடிச்சிடுறேன் அப்படின்னு. அண்ட் அங்கதான் ப்ராப்ளம் வருது. நீங்க பண்ற எல்லாமே ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான். அதாவது இதெல்லாமே அந்த பீரியடுக்கு மட்டும் தான் செட் ஆகுமே தவிர, நீங்க லாங் டேர்மா இதை பண்ணணும்னு ட்ரை பண்றப்போ கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது. அண்ட் நீங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு திருப்பி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற அதே சைக்கிள்குள்ள போயிருவீங்க. அண்ட் இதுக்கு தேவைப்படுறது எல்லாமே லாங் டேர்ம் சொல்யூஷன் தான். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இன்ஸ்டன்டா ஒரு ஒர்க் பண்ணணும், இப்போ உடனே ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ அந்த ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனுக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ அது எப்போ பிரச்சனையா மாறுதுன்னா, நீங்க அதையே ரிப்பீட்டடா ஒரு வாட்டி பண்ணணும்னு ட்ரை பண்றப்போ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா உங்களால அதை வச்சு கண்டினியூஸா ஒர்க் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் லாங் டேர்ம் சொல்யூஷன் வந்து வருது. லாங் டேர்ம் சொல்யூஷன் நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஃபோக்கஸை கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பில்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ல வர மாதிரி ஆன் ஸ்பாட்ல இல்ல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க உட்காந்து உங்க பிரெயினை புஷ் பண்ணி அன்னையோட அந்த ஒர்க் முடிக்கிறது இல்லாம, லாங் டேர்ம்ல நீங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு உங்க ஃபோக்கஸை கிராஜுவலா பில்ட் பண்ணணும். இது ஒரு மென்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால உங்களால ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு இதோட ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. நீங்க கான்ஸ்டன்டா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராபபிலி ஒரு மாசத்துக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களால ஒரு விஷுவல் சேஞ்ச் எடுத்துட்டு வர முடியும். இப்போ இதை லாங் டேர்ம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதப்போ என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க ஒரு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு செட் ஆகல, அது உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. அது உங்க மைண்டுக்கு அது பிடிக்காம போகும். அதுல இருந்து வெளியே வரதுக்காக நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் அதே ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கன்சியூம் பண்ண போவீங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்னதான் உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தாலுமே, அது போக 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 மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு தான் எடுத்துட்டு போகும். அந்த டிப்ரெஷனால நீங்க மறுபடியும் இதே ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுவீங்க. அண்ட் அதே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நடக்கும். அண்ட் உங்க டிப்ரெஷன் இன்னும் தான் அதிகமாகும். இப்போ இந்த சைக்கிள் நடக்கிறப்போ இன்னும் இன்னொரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த கம்மியான ஃபோக்கஸும் இன்னுமே கம்மியாகும்.
இப்போ நான் அந்த சொன்ன சைக்கிள்ல நீங்க ஏதாவது ஒன்ன பிரேக் பண்ணா மட்டுமே, இல்ல அந்த மொத்த சைக்கிள நீங்க பிரேக் பண்ணா மட்டும்தான் இந்த கான்ஸ்டன்ட் லூப் ஆஃப் டிப்ரஷன் சைக்கிள்ல இருந்து நீங்க வெளிய வர முடியும். ஓகே. இப்போ இன்னும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம வீடியோட கன்க்ளூஷன் இவ வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் பேசுனதுல நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை உங்க அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட் யூஸ் பண்றீங்களான்னு பாருங்க. அதாவது ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அதிகமா பார்க்குறீங்களான்னு பாருங்க. அத கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுங்க. சோஷியல் மீடியால இருந்து நீங்க வெளிய வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட்ல இருந்து லாங் ஃபார்ம் கன்டென்ட்க்கு நீங்க சேஞ்ச் ஆகுங்க. அதுல இருக்க கன்டென்ட் கன்சியூம் பண்றப்போ, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபோக்கஸும் பில்ட் ஆகும். நீங்க சோஷியல் மீடியால இருந்து நீங்க வெளிய வர்ற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் டேர்ம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ஸ்டன்ட்டா ஒரு நாளைக்கு இல்ல இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு அந்த ஒர்க்க முடிக்கணும்னு தோணுதோ, அத நீங்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது கூடவே சைட் பை சைடா லாங் டேர்மா உங்க ஃபோக்கஸ் பில்ட் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் சொன்னது கேட்டு நீங்க ஏதாச்சும் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ, அது கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகலாம். நீங்க எடுத்த உடனே இந்த விஷயத்த எப்படி முடிக்க போறேன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் யோசிங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அது ஒரு ஸ்டெப்பா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நடத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க யோசிக்கிறது அந்த விஷயத்த எப்படி முடிக்கணும், அதை எப்படி பண்ணணும்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. பட் நீங்க அப்படி பண்றதுக்கு பதிலா நம்ம இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. அப்போ உங்களுக்கு அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். அண்ட் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதா, மல்டி டாஸ்கிங்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிரெயின் நீங்க கம்மியா கன்சியூம் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதுல நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கலாம். இதை நீங்க அதிகமா யூஸ் பண்ண உங்க ஃபோக்கஸ் மறுபடியும் தான் கம்மியாகும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. ஒருவேளை உங்களுக்கு இதுல நான் பேசுனது ஏதாச்சும் புரியல, இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெளிவா சொல்றேன். இல்ல உங்க ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொன்ன ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டெக்னிக்ஸ் ஏதாச்சும் இன்னும் அதிகமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ அதையும் மேக் பண்றேன். Keep going, guys.